அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். நான் உண்மை அற்றோ செல்வராம், திருச்சி மாவட்டம் முசிறியில இருந்து. இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல இந்த கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கல்யாணம் அப்படின்றது இந்த உலகத்துல பிறந்த ஆண் பெண் எல்லாத்துக்குமே நடந்துருதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான, அது ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்கலாம்னு சொல்லி கல்யாணம் நடக்கும் நடக்காது. நடக்கும் அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் இந்த ஜென்மத்துல கல்யாணம்ன்றது உண்டு அப்படின்றதுக்கான ஒரு ரூல்ஸ் இந்த பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். அடுத்ததா கல்யாணமே கிடையாது இந்த ஜென்மத்துல அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல 2-7-11 சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடந்தாதான் கல்யாணம் அப்படின்றது ரூல்ஸ் பாரம்பரிய ஜோதிடத்தில். ஆனா அந்த 2-7-11 எல்லா காலகட்டத்திலயுமே நடக்கும். குழந்தையா இருக்கும் போது நடக்கும், வாலிப பருவத்திலையும் நடக்கும், வயசானதுக்கு அப்புறமும் நடக்கும். அது எப்ப கல்யாணம் நடக்கும்? குழந்தையா இருக்கப்ப சொல்ற பலனை வயசான காலத்துல சொல்ல முடியாது. வயசான காலத்துல சொல்ல வேண்டிய பலனை குழந்தையா இருக்கிறப்ப சொல்ல முடியாது. அந்த 2-7-11 சம்பந்தப்பட்டிருக்கிறப்ப வாலிப பருவமாவே இருந்தாலும் அப்ப கண்டிப்பா கல்யாணம் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்படி நடந்துறது கிடையாது. இந்த 2-7-11 ரூல்ஸ் இத என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல, இப்போ உங்க ஜாதகத்துல 2-7-11 பாவாதிபதிகளோ அல்லது 2-7-11 வீடு பலமா சம்பந்தப்பட்டு இருந்தா மட்டும்தான் கன்ஃபார்ம் கல்யாணம் உண்டுன்னு சொல்லலாம். அதாவது இந்த இடத்துல இப்ப நான் சொல்றது தசாபுத்திய சொல்லல, ஜாதக ரீதியாவே 2-7-11 சம்பந்தப்பட்டிருக்கணும், அப்பதான் கல்யாணம் நடக்கும். சரி, அந்த 2-7-11 சம்பந்தம் அப்படின்றது எப்படி எடுத்துக்கலாம்? சம்பந்தம்ன்றது பலவிதம் சொல்லுவாங்க. இப்போ இந்த 2-7 சம்பந்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உதாரணமா எடுத்துங்க, ஒரு காலபுருஷ லக்னம் மேச லக்னத்துக்கு அதை கூட எடுத்துக்க வேணாம், ஏன்னா அது 2-7 ஒருத்தரே ஆயிடுறாரு, அவர் கூட எடுத்துங்க. ஒரு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கங்க. 2ஆம் அதிபதி யாரு? புதன். 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். 11ஆம் அதிபதி யாரு? குரு. இப்போ இந்த புதன், குரு, செவ்வாய் ஒரு ஜாதகத்துல சம்பந்தப்பட்டு இருந்தாலே எந்த ஸ்தானத்துல வேணாலும் 6-8-12 3-6-8-12 எங்க இருந்தாலும் சரி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சரி, இந்த 3 பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, சேர்ந்து இருந்தா சொல்லியாச்சு, வேற விதமா சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு எப்படி எடுத்துக்கலாம்? சேர்ந்து இருந்தாதான் சம்பந்தம்னு நினைச்சுக்க கூடாது. இப்போ உதாரணமா 2ஆம் அதிபதி புதன் ரிஷபலக்னத்துக்கு சொல்றேன். 2ஆம் அதிபதி புதன் விருச்சிகத்துல 7ஆம் வீட்டுல இருக்காருன்னு வச்சுங்க. இப்ப 2-7 சம்பந்தப்பட்டுருச்சா? இப்போ 11ஆம் வீடு சம்பந்தப்படணும். உதாரணமா அதே ரிஷபலக்னத்துக்கு சந்திரன் மிதுனத்துல 2ஆம் வீட்டுல இருக்காருன்னு வச்சுங்க. அவர் புனர்பூச நட்சத்திரத்துல வந்துடுறாரு, மிதன ராசி புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்துடுறாரு. இப்ப பாருங்க 11ஆம் வீடு சம்பந்தப்பட்டுருச்சு. புனர்பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? குருவுடைய நட்சத்திரம். ரிஷபலக்னத்துக்கு 11ஆம் வீடு மீனம். மீன அதிபதி யாரு? குரு. இப்ப 2ல இருக்கக்கூடிய கிரகம் 11ஆம் அதிபதியோட ஸ்டார்ல இருக்குது நட்சத்திரத்துல. 2ஆம் அதிபதி 7ல உட்காந்துட்டாரு. இப்ப 2-7-11 இதுல சம்பந்தப்பட்டுருச்சா? அப்ப கன்ஃபார்ம் இந்த மாதிரி இருந்தா கல்யாணம்னு சொல்லிடலாம். இதே வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த 2-7-11 ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சரி, அல்லது 3 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஜென்மத்துல கல்யாணம் உண்டு. இந்த மாதிரி சம்பந்தத்தை எத்தனையோ விதமா சொல்லிட்டு போலாம், அது எல்லாமே சொன்னா அந்த வீடியோவே பத்தாது. இந்த மாதிரி 2-7-11 சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அடுத்தது இன்னும் ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, மூல நூல்கள்ல என்ன இருக்கு? 1-7ஆம் அதிபதி சேர்ந்து, அதாவது இணைஞ்சு 6-8-12 இருந்தா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி, அந்த மாதிரி இருக்கவங்க கல்யாணம் நடக்கல நினைக்கிறீங்களா? எல்லாம் நடந்திருக்கு. 1-7ஆம் அதிபதிகள் சேர்ந்து
6, 8, 12 இருந்தால் கல்யாணம் இல்லை அப்படின்றது. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது, கல்யாணம் நடந்திருக்கு. அந்த 1, 7ஆம் அதிபதி சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி, இந்த இப்ப நான் சொன்ன 2, 7, 11 அந்த ஜாதகத்துக்கு நான் திசை பத்தியை சொல்லல, ஜாதகத்தை தான் சொல்றேன். 1, 7ஆம் அதிபதி சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி, இந்த ஜாதகத்துல 2, 7, 11ஓட சம்பந்தப்பட்டா கண்டிப்பா கல்யாணம் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் சுக்கிரன் 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து. இப்போ உதாரணமா இந்த 1, 7 அதிபதிகள் சேர்ந்து 12 இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா துலாம் லக்னத்தை எடுத்துக்குவோம். துலாம் லக்னத்துக்கு 1, 7ஆம் அதிபதி யாரு? லக்னாதிபதி சுக்கிரன், 7ஆம் அதிபதி செவ்வாய். இந்த 2 கிரகமும் சேர்ந்து துலாம் லக்னத்துக்கு 12ல இருக்குது. இங்க சுக்கிரன் நீச்சமாயிட்டார், செவ்வாய் இங்க பகை. இப்போ சுக்கிரன் செவ்வாய் துலாம் லக்னத்துக்கு 1, 7ஆம் அதிபதி சேர்ந்து கன்னியில உட்காந்துட்டாங்க 12ஆம் வீட்டுல. இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இங்க 2, 7, 11 எப்படி சம்பந்தப்படுதுன்னு பாருங்க. 1, 7ஆம் அதிபதி, இப்ப 2, 7ஆம் அதிபதி ஒருத்தரே ஆகி செவ்வாய் துலாம் லக்னத்துக்கு 2, 7ஆம் அதிபதி ஒருத்தர் தான், யாரு? செவ்வாய். 2, 7 சம்பந்தம் வந்துச்சா? இப்போ கன்னியில இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரம் இருக்கு, 2, 3, 4ஆம் பாதம். இப்போ 1, 7ஆம் அதிபதி சேர்ந்து 12ல இருக்காங்க. இந்த செவ்வாய் 2, 7ஆம் அதிபதி ஆகிட்டாரு. இப்போ இந்த செவ்வாய் துலாம் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியோட நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துல இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் உண்டு. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இப்ப பாத்தீங்களா, மூல நூல்ல என்ன இருக்கு? 1, 7ஆம் அதிபதிகள் சேர்ந்து இருந்தால் 6, 8, 12 இருந்தால் கல்யாணம் இல்லைன்னு சொல்லி. ஆனா இப்ப நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? 2, 7, 11ஆம் அதிபதிகள் ஜாதக ரீதியா சம்பந்தப்பட்டாலே கண்டிப்பா கல்யாணம் உண்டு. இப்ப இந்த துலாம் லக்னத்துக்கு இந்த மாதிரி இது உண்மையிலே இருக்கக்கூடிய ஜாதகம் தான், வாழ்ந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இதை சொன்னேன், இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் இருக்கு. இந்த மாதிரி 2, 7, 11 சம்பந்தப்பட்ட கல்யாணம் உண்டு. அதுக்காக மூல நூல்ல சொன்னதை நான் தப்புன்னு சொல்ல வரல. மூல நூல்ல சொன்னதெல்லாம் உண்மை. அந்த மூல நூல் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு ஜோசியமே கிடையாது. அந்த புத்தகத்தை படிச்சதுனாலதான் இன்னைக்கு பல பேர் ஜோசியரா இருக்காங்க. படிச்சு முடிச்சு இன்னைக்கு ஜோசியர் ஆகி ஜெயிச்சதுக்கு அப்புறம் மூல நூலெல்லாம் வேஸ்ட்ன்னு பல பேர் சொல்லிட்டு தெரிகிறாங்க. ஆனா மூல நூல் இல்லைன்னா இன்னைக்கு ஜோசியர்கள் கிடையாது. மூல நூல்ல அப்படி இருக்குது. அதை அவங்க சுய அறிவு, சுய திறமை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் ஜோதிடத்துல. புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே ஜோசியம் சொல்றதுன்னா எல்லாருமே ஜோசியர் ஆயிடலாமே, அப்படிலாம் எல்லாருமேலாம் ஆயிட முடியாது. யார் யாருக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அதான் நடக்கும், அதான் கிடைக்கும். இப்போ கல்யாணம் ஆகும் கண்டிப்பா இப்படி இருந்தா அப்படின்ற ரூல்ஸ் சொல்லியாச்சு. எல்லா ஜாதகத்துக்கும் எடுத்து பாருங்களேன், 2, 7, 11 சம்பந்தப்பட்டு இருந்துட்டாலே கண்டிப்பா கல்யாணம் உண்டு. 2, 7, 11 சம்பந்தப்பட்டு திசை புத்தி நடக்கிறது தான் கல்யாணம். கல்யாணம் உண்டுன்றதை அதை வச்சு ஈஸியா எடுத்துடலாம். ஆனா எப்ப கல்யாணம் நடக்குன்றத ஜோசியத்தான் ஜாதகத்தை பார்த்து முடியுமா? 2, 7, 11ஆம் அதிபதிகள் சம்பந்தப்பட்டு பலமா திசா புத்தி நடக்கணும். அது லக்னத்துக்காகவும் இருக்கலாம், அல்லது ராசிக்காகவும் இருக்கலாம், அது சுக்கிரன் இருக்க வீட்டுக்காகவும் இருக்கலாம். இந்த 3 நிலையும் எடுத்துக்கிட்டு தான் பார்க்கணும். கல்யாணம் நடக்கிறதுக்கான ரூல்ஸ் சொல்லியாச்சு. இப்போ கல்யாணமே இந்த ஜென்மத்துல இல்ல அப்படின்றதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நல்லது ஃபர்ஸ்ட் சொன்னேன், இப்போ கெட்டது சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொன்னது பாசிட்டிவ், இப்போ இது நெகட்டிவ். வாழ்க்கையில 2 தான் இருக்கும். பாசிட்டிவ் மட்டுமே நடக்கிற பணக்காரங்க யாராவது இருக்காங்க, நெகட்டிவ் மட்டுமே நடந்துட்டு இருக்க ஏழைதாங்க யாராவது இருக்காங்க. அவங்க செஞ்ச கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது அளவீடுகள் வேணுமா, வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பா நல்லது கெட்டது 2மே கலந்துதான் இருக்கும் வாழ்க்கையில. நல்லது சொல்லியாச்சு. இப்ப கெட்டது நெகட்டிவான விஷயம், கல்யாணமே இந்த ஜென்மத்திலே கிடையாதுங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தை 3 கிரகங்களை எடுத்துக்கங்க. செவ்வாய், சுக்கிரன், சனி. இந்த 3 கிரகமும் லக்னத்துக்கு 2, 7, 12ல சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது தனித்தனியா இருந்தாலும் சரி, இப்போ
உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு எந்த லக்கணத்தை வேணா எடுத்துக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மேச லக்கணத்தை எடுத்துக்கங்களேன். 2ல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 7ல சுக்கிரன், 12ல செவ்வாய் இருக்காரு. இல்ல இப்படி இல்ல, இந்த 3 கிரகத்தையும் மாத்தி போடுங்க. மேச லக்னத்து 2ல சுக்கிரன், 7ல சனி, 12ல செவ்வாய். இப்படி கூட மாத்தி போடுங்க. 2ல செவ்வாய், 7ல சுக்கிரன், 12ல சனின்னு சொல்லி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா மேச லக்னத்து 2, 7 ரெண்டுமே சுக்கிரனோட வீடாவே வருது. ஆட்சி வீடு தான், சுபகிரகம் தான். ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மேச லக்னத்துக்கு மட்டும் இல்ல, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 2, 7, 12ல செவ்வாய், சுக்கிரன், சனி தனித்தனியா இருந்தாலும் சரி அல்லது ஒன்னா இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல பரிகாரம் கிடையாது. ஒரு ஜோதிடர் 10 ஜாதகம் பார்த்தா அது 8 ஜாதகம் சரியாகும், 2 ஜாதகம் மிஸ்டேக் தப்பு வரதான் செய்யும். ஏன்னா 100க்கு 100 மார்க் வாங்குறதுக்கு இங்க யாரும் கடவுள் கிடையாது. ஜோசியர் ஒரு சராசரி மனுஷன் தான். இப்போ இந்த விஷயம் சரியாவே வரும்னு சொல்லிட்டேன். ஒரு 10 ஜாதகத்துல 2 ஜாதகம் மிஸ் ஆகலாம், தப்பி தவறி கல்யாணம் நடந்துடலாம். அப்படியே நடந்தாலுமே கூட அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா போகுமா அப்படின்னு பார்த்தா சந்தோஷமா இருக்காது. இப்போ சில பேர் கணவன் மனைவிக்குள்ள சுத்தமா பிடிக்காது, ஆனா விலகி போகவும் முடியாது, விரும்பி இருக்கவும் முடியாது, வேற வழியில தலையெழுத்தேன்னு வாழ வேண்டிய கட்டாயம் வரும். இப்ப உதாரணமா மேச லக்னத்தை எடுத்துக்கங்களேன். செவ்வாய் எங்க வேணா போறாருன்னு வச்சுக்கோங்க. பொதுவா மேச லக்னம் மட்டும் இல்ல, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 7ல சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்துட்டாலே அந்த கல்யாண வாழ்க்கை எதிர்பார்த்த அளவு இருக்காது, சந்தோஷம். வேதனையான வாழ்க்கை தான் போகும். இதுதான் உங்க கர்ம வினை. அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லதே சொல்லுங்க நல்லதே சொல்லுங்க. இப்ப நான் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கல்யாணம் எப்படி இருந்தா நடக்கும்னு சொல்லியிருக்கேன். 2வது சொன்ன பாயிண்ட் கல்யாணம் இல்லைன்றதுக்கு, அப்படி கல்யாணம் ஆனாலும் சரியில்லை, வாழ்க்கை எப்படிதான் இருக்குன்றதுக்கு, இந்த இடத்துல நல்லது சொல்றதுனால ஏதாவது மாறுமா சொல்லுங்க பாக்கலாம். இங்கெல்லாம் நினைக்கிறதுனாலயோ சொல்றதுனாலயோ எதுவும் மாறாது. நீங்க என்ன கர்ம வினையை வாங்கிட்டு வந்தீங்களோ அதாங்க நடக்கும். நீங்க செஞ்ச பாவ புண்ணியம் என்னவோ அதாங்க நடக்கும், நடக்க போது, கிடைக்க போகுது. நல்லது சொன்னா நல்லது நடந்துரும் அப்படின்னா, நம்ம இந்தியா, தமிழ்நாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா புண்ணிய பூமி. எவ்வளவு இதுக்கு முன்னா நல்லது சொல்லி இது பண்ணிருப்பாங்க. அப்ப நல்லதெல்லாம் நடந்துட்டு இருக்கும், ஏன் கெடுதல்லாம் நடந்துட்டு. அதனால இந்த நல்லது கெட்டதுன்றதை எதிர்பார்க்காதீங்க. எல்லா ஜோசியருமே எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க, அது நல்லதுதான் சொல்லணும்னு நினைப்பாங்க. நல்லது சொல்றதுனால நடக்க போறது கிடையாது. உங்க ஜாதகத்துல என்ன இருக்கு, இந்த ஜோதிடம் ஜாதகம்லாம் எதுக்கு தெரியுங்களா? உங்க தலையெழுத்து என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுதான். மொத்த தலையெழுத்தை மாத்துறது கிடையாது. இப்படி மொத்த தலையெழுத்தை மாத்துற மாதிரி இருந்தா இங்க இந்த ஊர் உலகத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை, வறுமை அப்படின்றது எதுவுமே இருக்காது. பிரச்சனை, வறுமை இல்லாம போச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருந்தாலே இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது போர் அடிச்சு போயிடும். அப்ப அந்த கர்ம வினைன்றது பொய்யின் ஆயிரும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்றதும் பொய்யின் ஆயிரும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது உண்மை. அத கடவுளா நினைக்கிறவங்களுக்கு கடவுள், இயற்கையின் மட்டும் நினைக்கிறவங்களுக்கு இயற்கை. அது அவங்களுக்கு சொந்த விருப்பம். பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாவே இருந்தாலும் சரி. அதனால நீங்க யாருக்கிட்ட ஜோசியம் ஜாதகம் பார்த்தாலும் சரி, நல்லதை எதிர்பாருங்க, தப்பு இல்ல. நான் நல்லதை மட்டுமே எதிர்பார்க்காதீங்க. உங்க ஜாதகத்துல என்ன இருக்கு, அது நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் சரி, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க. இப்போ இந்த பதிவுல கல்யாணம் ஆகும் அப்படின்றதுக்கு இந்த 2, 7, 11, கல்யாணம் ஆகாது அப்படின்றதுக்கு இந்த சுக்கிரன், சனி, செவ்வாய் 2, 7, 12 இந்த 2, 7, 12 இருந்துட்டா மட்டும்தான் நினைக்காதீங்க, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2, 7, 12 ஸ்ட்ராங்கா சனி, செவ்வாய், சுக்கிரன் சம்பந்தப்பட்டாங்கன்னு வைங்களேன், கல்யாணம் நடக்காத சூழ்நிலைதான், இல்லைன்னா ரொம்ப லேட்டா தான் நடக்கும். இப்ப சம்பந்தப்படுறதுனா எப்படின்றதுக்கு ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த சனி, செவ்வாய், சுக்கிரன் 2, 7 சம்பந்தப்படுறாங்க எப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கலாம். இப்ப உதாரணமா மீன லக்னம் 2ஆம் அதிபதி யாரு? செவ்வாய் ஆயிட்டார். செவ்வாய் சம்பந்தப்பட்டாரா 2ஆம் வீட்டுக்கு? இப்போ 7ல ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீன லக்னத்துக்கு 7ஆம் வீடு கன்னி, புதனே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆட்சியா. இப்போ அந்த புதனோட நட்சத்திரத்துல சனி விருச்சிகத்துல இருந்தாலும், 2ஆம் வீடு செவ்வாய் ஆதிபத்தியம் ஆயிட்டாரு, விருச்சிகத்துல இருக்க சனி 7ல இருக்க புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ 2, 7க்கு செவ்வாய் சனி சம்பந்தம் இருக்கா?
12ஆம் வீடு 12ஆம் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த சுக்கிரன் இந்த புதனுடைய சேர்ந்து கன்னி ராசியிலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கன்னி ராசியிலேயே இருந்து செவ்வாய் பகவான் 2ஆம் அதிபதி 12ல இருக்காருன்னு வைங்க மீன லக்னத்துக்கு. கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரம் இருக்கு, செவ்வாய் நட்சத்திரம். இப்ப அந்த சித்திரை நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்துட்டார். மீன லக்னத்துக்கு 2ஆம் வீடு செவ்வாய் ஆயிடுச்சு. செவ்வாய் சம்பந்தப்பட்டாரு. அவரே 12ல போய் உட்காந்துட்டாரு. அந்த 12ல இருக்கிற செவ்வாயோட நட்சத்திரத்துல சுக்கிரன் 7ல உட்காந்துட்டாரு. இந்த 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல சனி உட்காந்துட்டாரு. இப்ப இந்த 2, 7, 12 செவ்வாய் சுக்கிரன் சனி பலமா சம்பந்தப்பட்டுருச்சா? இப்ப இந்த மாதிரி இருந்தாலும் கல்யாணம் லேட்டா தான் நடக்கும், கல்யாணம் இல்லை. அதனால நீங்க இந்த பொருத்தம் பாக்குறது, அதுக்கு நிறைய செலவு பண்ணிட்டு அலையிறது, அதான் நடக்கணும்னு விதி இருந்தா அதான் நடக்க போகுது இல்லைன்னு. வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சம்பவம் நடக்கணும்னு தான் நீங்க வீட்டுல சும்மாவே இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டைம் வர்றப்ப செயல்படுவீங்க, நடந்துடும். ஆனா நடக்கக்கூடாதுன்னு தான் நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்காது. நான் அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிதான் ஆகணும். நான் அந்த ஒரு வீடியோவை பார்த்திருக்கேன். திருமண தகவல் மையத்துல இந்த கல்யாணம் நடக்காம போறதுக்கு இதாகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஜோசியத்தை ஜோதிடர்களை குறை சொல்றாங்க. நல்லா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் விதிதான் காரணம். தனிப்பட்ட ஒரு மனிதனோ தனிப்பட்ட ஒரு துறையை சார்ந்த மனிதர்களோ கிடையாது. அப்படி இருக்கப்ப ஜோசியர்கள் தான் செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருக்கு, அதனாலதான் கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்றாங்க. அதனால அடுத்தவங்க பழி சொல்றதை விட்டுவிட்டு உண்மை என்னன்றது தேடுங்க. உண்மை என்னவோ அதான் ஜெயிக்கும். அப்புறம் தான் இந்த பெத்தவங்க எதிர்பார்க்கறதுனாலயோ இந்த ஜோதிடர்கள் அந்த தோஷம் இந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்றதுனாலயோ கல்யாணம் லேட்டா நடக்கிறது கிடையாது. முதல்ல மக்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஜோதிடர்கிட்ட போனா எனக்கு இதான் பிரச்சனை, சரி ஆகுமா ஆகாதா, எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு கேட்டு பழகணும். மற்ற விஷயத்த சொல்லதான் போறாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லாம இருக்க போறது இல்லை. மெயினா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அதை கேளுங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, சாப்பாடு வாங்க, ஒரு இட்லி வாங்குங்க, இட்லி மட்டும் தான் கொடுப்பாங்க. இட்லின்றதை நீங்க தான் கேட்கணும். அது சாம்பார் சட்னி அவங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்டீங்களா கிடைச்சிடும். ஜோதிடர்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டீங்கன்னா எல்லா ஜோதிடரும் நல்ல ஜோதிடர் இருக்கான். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வேறொரு நல்ல பதிவில், இதை விட இன்னும் நல்ல பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மை அஸ்ட்ரோ சிவராம். நன்றி, வணக்கம்.